ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி கருணக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கருணக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக நான் கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு 2 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. அதாவது காரமே சாப்பிட முடியல, தொண்டை புண்ணாக இருக்குல்ல, அதனால் காரம் போடாமல் ஒரு பொரியல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானல் போட்டுக்கலாம். வானல் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும், அதிகமாக இருக்காது, சின்ன கரண்டி தான். எண்ணெய் சூடாகட்டும், நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, தாளிப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். தாளிப்பு உளுந்து கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுந்து பொன்னிறமாக வந்துடுச்சு. ஒரு 3 வரமிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, இப்போ எல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த காயை நல்லா அலசி எடுத்து அதில் போட்டுடலாம். எல்லா காயும் வானலில் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், காய் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 200 ml தண்ணி தான் சேர்த்துருப்பேன். இப்போ காய் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி தேங்காய் வச்சுருக்கிறேன், இதை திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த காயில் மஞ்சத்தூள் போடுறது உங்கள் விருப்பம், தேவையானா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். காயில் கருணக்கிழங்கு, கிழங்குகள்லையே நம்ம மேலே கருணை உள்ள கிழங்கு கருணை கிழங்குன்னு சொல்லுவாங்க. எந்த பாதிப்புமே வராதான், இந்த வாயு கோளாறு எதுவுமே இருக்காது. எல்லாருமே இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்லாம். மூளை சூடு அந்த மாதிரி சூடெல்லாம் தணிக்கும். இதில் காரம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம், நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரியே ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் தொண்டை புண்ணாக இருக்கனால காரம் போடாமல் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் செய்கிறேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த தேங்காவை திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருணக்கிழங்கு நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் திருவல் போட்டுக்கலாம். சூடாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் திருவலை போட்டு 2 கிளறி நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருணக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சி. நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். காரக்குழம்பு, புளி போட்டு கீரை கடையிறது, இந்த மாதிரி புளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி காரம் புளிப்பாக இருக்கிற மெயினான டிஷ்ஷுக்கு இந்த சைட் டிஷ் வந்து காரம் கம்மியாக நல்லாயிருக்கும். இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நீங்கள் வேணால் மஞ்சத்தூள் வேணால் போட்டுக்கோங்க, நான் போடல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.